ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸ்ல சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அது மூலியமா உங்களுக்கு சில சின்டாக்ஸ்னா என்ன, இதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனா இப்போ கொஞ்சம் ப்ராப்பரா பேசிக்ஸ வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்ட்ல வந்து நம்ம வச்சுக்கிறது நல்லது. அதனால பேசிக் ப்ரோகிராம்ஸ் கொஞ்சம் பைத்தான்ல நான் சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத பண்றதுக்கு நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். basics.pyன்னு சொல்லி வச்சுக்கலாம். எனி நேம் வி கேன் கிவ். ஸோ இப்போ நமக்கு பைத்தான்ல வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பிரிண்ட்டு இந்த கோலனுக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ பைத்தான் பேசிக்ஸ் டிஒய். ஸோ அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு மல்டிபிள் கமாண்ட்ஸ் தேவை கிடையாது. ஜஸ்ட் வி கேன் பிரிண்ட் பைத்தான். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய லைன்ஸ் பிரிண்ட் பண்ணணும், நிறைய லைன் காட்டணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் இப்படி மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி எஃபெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நீங்கள் என்ன ப்ரோக்ராம் அடித்தாலும் ஃபைனலி அதை வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக தான் நம்ம அதுக்கான இது பண்ண போகிறோம். பைத்தான் இஸ் கூல் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட், ஓகேங்களா? இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து சப்போஸ் அதை யூஸ் பண்ணலை, நான் அப்படி யூஸ் பண்ணாமல் ஐ மீன் நியூ ப்ரோக்ராமர். இப்போ பாருங்க அது கலராக இருக்கா. இப்போ நம்ம ட்ரை பண்ணும்போது அது எரர் வரும். ஏன்னா பிரிண்ட் வந்து இது கேப்பை வந்து செக் பண்ணுது. ஏன் இது கேப் வருது, கேப் வருது, கேப். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆர் புட்டிங் இன் டு த கோலன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைச்சாமில் உங்களுக்கு அதுவே சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் தப்பாக இருந்ததுன்னா. ஸோ இங்கே கொடுக்குதுங்களா, இங்கே போயிட்டு இம்போர்ட். ஆனால் இம்போர்ட்னா இப்போ அது என்னன்னா அந்த ஏதோ ஐன்றது வந்து சம் லைப்ரரி இருந்துச்சு, ஏதோ ஒரு பிக் டூல்ஸ்ன்ற ஒரு இடத்துல இருந்து ஐன்றதை இம்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கோலன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம பைத்தான் ரன் பண்ணும்போது அது பிரிண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ். ஸோ சின்டெக்ஸை வந்து இப்போ நம்ம இந்த இந்த சின்டெக்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சின்டெக்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபார்மட் த ஃபைல். இப்போ இந்த ஸ்பேஸ் இருந்தது இல்லையா, அதான் ரீஃபார்மட் கேட்டுச்சு. இப்போ இந்த நீங்க இந்த இது இந்த இந்த கோலன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான எரர் வந்து சின்டெக்ஸ் எரர். சின்டெக்ஸ்னா ரூல்ஸ். அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த ரூல்ஸ், நீங்கள் அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ண முடியாது. சின்டெக்ஸ் இருந்து செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரூல்ஸை நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயோ நீங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்டேஷன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விடுறது, இல்லை ஒரு ஒரு அதாவது உங்கள் சின்டெக்ஸ் கரெக்டாக இருக்கும் பட் ஒரு ஸ்பேஸ் விடுறீங்கன்னா அது இன்டென்டேஷன். ஸோ மல்டிபிள் இன்டென்டேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஈக்குவல் டு 7 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் இதை வந்து நான் ஸ்கொயர் ஆக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்பர் இன்டூ 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 2 பிரிண்ட் த ஸ்கொயர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை தான் இங்கே டிஃபைன் பண்ண ஸ்கொயரை கால் பண்ணனால எனக்கு வந்து அந்த இது கொடுக்க தேவையில்ல, கோலன் கோலன் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா இது வந்து நான் கால் பண்ணுறேன். இது வந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் நான் பைத்தான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இன்டூ இன்டூ அப்படின்னு சொல்லிட்டு லைன் நம்பர் 2ல் ஒரு எரர் வருதுன்னு சொல்லுது. ஸோ பேசிக்கலாக இது பேர் தான் வந்து இன்டென்டேஷன் எரர். ஸோ பேசிக்கலி இந்த இன்டென்டேஷன் எரர் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் வருது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட். ஸோ இங்கேயே உங்களுக்கு வருது பாருங்கள் இன்டென்டேஷன் எரர். ஸோ இதை காட்டுறதுக்காக தான் நான் இந்த ப்ரோக்ராம் அடித்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வர தேவையில்ல. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ரைட். ஸோ இந்த ஸ்பேஸால தான் இந்த இன்டென்டேஷன் எரர் வருது.
இப்போ நான் ரன் பண்ணுறேன். 49 உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஒரு ஸ்பேஸ் விட்டீங்கன்னா இட் வில் பிகேம் இன்டென்டேஷன் எரர்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஏஜ் டிக்ளேர் ஏஜ் ஈக்குவல் டு ஸோ என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் கொடுத்து அந்த ஏஜை நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து வேரியபிள். ஸோ 35 வருதுங்களா? கிளியர். ஸோ இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ தட் இட் would be ஈஸி. ஸோ ஏஜ் 35. இப்போ நான் என்ன பண்ணலான்னா பிரிண்ட் கோலன் மை ஏஜ் இஸ் மை ஏஜ் இஸ் ஏஜ் இப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் ஏஜ் கொடுத்துட்டு கால் பண்ணீங்கன்னா இன்வேலிட் சின்டெக்ஸ். ஸோ இது வந்து சின்டெக்ஸ் எரர். சின்டெக்ஸ் நான் கரெக்டாக கமா கொடுக்கல. ஸோ மை ஏஜ் இஸ் 35. ஸோ இந்த ஏஜ்ன்றத நம்ம வந்து ப்ரோக்ராமில் எங்கே யூஸ் பண்ணாலும் இந்த 35 வரும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துலையுமே போயிட்டு 35 35 35 கொடுக்க தேவையில்ல. ஒரு இடத்துல ஏஜ் கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் இன் எந்த இடத்துல வேணாலும் கோடில் ஏஜ்னு கால் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ காட்டும். இதுக்கு பேர் தான் வேரியபிள். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ நான் சின்டெக்ஸ் பார்த்தோம், இன்டென்ஷன் பார்த்தோம், வேரியபிள்ஸ் பார்த்தோம். நீங்கள் வேரியபிளை வந்து நீங்கள் சேஞ்ச் கூட பண்ண முடியும். அவுட்புட்ல இருந்து கொண்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 35ன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் வந்து ஏஜ். ஓகேங்களா? இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 1 ஒரு 40 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் நியூ ஏஜ். ஆமா. ஸோ பார்த்தீங்கன்னா மை ஏஜ் இஸ் 35, நியூ ஏஜ் இஸ் 40. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேங்க பைத்தானில் வந்து எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அது வரும்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே ஏஜ்னு கால் பண்ணும்போது இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஏஜ் அது எடுத்திருக்கு. இங்கே ஏஜ்னு கால் பண்ணும்போது இதுக்கு மேலே இருக்க இந்த ஏஜை உங்களுக்கு எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் ஏஜ் ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியாதாதான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அது அது வந்து பைத்தான் அந்த லாஜிக்கை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனல், ரிலேஷனல் ஆப்ரேஷனல், லாஜிக்கல் ஆப்ரேஷனல் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த இந்த பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணும்போது சின்டெக்ஸ் எரர், இன்டென்டேஷன் எரர் வந்து நீங்கள் பண்ண தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இது எல்லாமே நான் ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணி கூட ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா டிஃபைன் மை ஏஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக நான் எழுதுறேன் இதை. ஓகேங்களா? ஈக்குவல் மை ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் கூட தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை ரன் பண்ணீங்கன்னா பேசிக். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரல. ஏன் வரலன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எழுதும்போது ரிட்டர்ன் ஏஜ்.
ஸோ நானும் வந்து உங்க கூட தான் லேர்ன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேர்ந்து தான் லேர்ன் பண்ணுறோம். சம்டைம்ஸ் நானும் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ பேசாம நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஃபங்ஷன வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். பிரிண்ட் மை ஏஜ் பிரிண்ட் பண்ணா என்ன வரும்? ஓகே 35 வந்துருச்சு. ஸோ பேசிக்கலி ஏஜ் வந்து 35. இத நான் முன்னாடி நம்ம வேரியபிளா பாஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஃபங்ஷனா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஏஜ் வந்து 35 வந்து ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ரிட்டர்னா வந்து கமெண்ட் பண்ணி சப்போஸ் இந்த ப்ரோகிராம் நம்ம ரன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு ஹேஷ் போட்டுக்கலாம். பைசார்ம்ல பார்த்தீங்கன்னா, இங்க செலக்ட் பண்ணி கோட்ல போயிட்டு இந்த இடத்துல கமெண்ட் லைன் குடுத்தீங்கன்னா, இப்ப எந்த அந்த எல்லா ப்ரோகிராமும் அப்படியே உங்களுக்கு இதாயிடும். சப்போஸ் நான் இப்படி போயிட்டு, கோடு போயிட்டு, அதே கமெண்ட் லைன் இது பண்ணா ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து இத ரன் பண்றேன். நன்னுன்னு வருது. நன்னுன்னு ஏன் வருதுன்னா, ஏஜ கால் வந்து ஏஜ் வந்து நான் ரிட்டர்ன் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஏன் இந்த இடத்துல ஏஜ் டிக்ளேர் பண்ணா நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து எங்க யூஸ் பண்ணா ரிட்டர்ன்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏஜ் ஈக்குவல் டூ 35 ஏஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ ஃபங்ஷன் என்ன புரிஞ்சிருக்கும். இந்த ஃபங்ஷன நீங்க எங்க வேணாலும் கால் பண்ணலாம். இந்த ஜஸ்ட் நீங்க எங்க கால் பண்ணனாலும், இது பிரிண்ட்டுக்குள்ள கால் பண்ணியிருக்கோம். வேற எங்கேயாவது நம்ம கால் பண்ணாலும் இத கால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபங்ஷன்ன்றது இப்ப நான் சிம்பிளா உங்களுக்கு ஏஜ்ல காட்டியிருக்கேன். பட் நம்ம பெரிய பெரிய ஃபங்ஷன்ஸ் நம்ம எழுதும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் இந்த பேசிக்ஸ்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ப்ரோகிராம் பண்ணும்போது நீங்க வந்து ஃபங்ஷன்ஸா எத எழுதலாம். ஆ நீங்க வந்து இ நான் இப்போ எது மிஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த அரித்மெட்டிக், ஆப்பரேஷனல் இது வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கவர் பண்ணல. பட் இதுதான் ஒரு பேசிக்ஸ். அதுக்காக இஃப், எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் கவர் பண்ணேன். இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பண்ணும்போது, இந்த இஃப், எல்ஸ் இதெல்லாம் கன்ஃப்யூஷன் இல்லாம உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்டெக்ஸ் எரர் வந்து உங்க எரர்லயே கம்பைலேஷன் எரர்லயே உங்களுக்கு சின்டெக்ஸ் ப்ராப்ளம் தான் காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்டெக்ஸ் இந்த இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணணும். கோலன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணல அப்படின்னா சின்டெக்ஸ் எரர் காட்டும். ஸோ சின்டெக்ஸ் எரர். சப்போஸ் இன் கேஸ் நான் வந்து ஸ்பேஸ் விடாம நான் போட்டிருக்கேன்னா, இன்டென்டேஷன் எரர் காட்டும். ஸோ இன்டென்டேஷன் எரர் அன்இன்டெண்டட். ஓகேங்களா? ஸோ இதான் பைத்தான்ல வந்து இந்த இன்டென்டேஷன் எரர், சின்டெக்ஸ் எரர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, இன்டென்டேஷன் எரர்னா எங்கேயோ ஸ்பேஸ் இருக்கு. சின்டெக்ஸ் எரர்னா ஏதோ கம்மாவோ, இல்ல ஏதோ அ ஏதோ ஒரு ஏதோ ஒரு இத விட்டுட்டோம் நம்ம கோலன்ல போடல, இல்ல கோலன்ல போட்டு பிராக்கெட் விட்டுட்டோம். அது எல்லாமே சின்டெக்ஸ்ல வந்து. அது கிளியரா உங்களுக்கு கம்பைலேஷன் எரர்ல உங்களுக்கு பைத்தான்ல காட்டிடும். தேங்க்ஸ் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா இன்னொரு ப்ரோகிராம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் டூ ஃபாலோ. தேங்க்ஸ் கைஸ்.